தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 3ல் ராகு, 4ல் சனி, 7ல் குரு, 9ல் கேது. சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஜென்ம ராசியை பார்க்குறாரு. ஜென்ம ராசியை பார்த்தாலே உங்களுக்கு கடுமையான அலைச்சல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ நம்ம அலைச்சலை தவிர்க்கணும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நமக்கு அலைச்சல்னால உடல் பாதிப்பு ஏற்பட போகுது, உடல் பாதிப்பு ஆரோக்கிய குறைவு ஏற்பட போகுது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டோன்னா நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். ஆறாம் இடத்தையும் பார்க்குது, 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாது. தொழில் பிரச்சனை இருக்குது, தொழில் சம்மந்தமாக கடன் வாங்கவே கூடாது. 6ம் 10ம் கனெக்டிவிட்டி. 6ஆம் இடம் கடன், 10ஆம் இடம் தொழில். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க தொழில் சம்மந்தமாக கடன் வாங்கினா பெரிய பிரச்சனையாகும். நீங்கள் எந்த சொத்தை அடமானம் வச்சிங்களோ அந்த சொத்து கூட கைவிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த கடனுக்கு பதிலாக வருமானமாக கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. எக்காரணத்தை கொண்டு கடன் வாங்காதீங்க. தயவுசெய்து கடன் கொடுக்காதீங்க. தொழில் ரீதியாக கடன் கொடுக்காதீங்க. தொழில் ரீதியாக கடன் கொடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக போய் முடியும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுமாதிரி நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு முழு சப்போர்ட் பண்ணுவார். கவலைப்படாதீங்க. ராகு ஜென்மத்தை பார்த்தாலும் சனி பார்த்தா கூட குரு பார்க்குறாரு பாருங்க. என்ன தான் ஆரோக்கிய குறைகள் இருக்கட்டாலும் உடனடியாக நமக்கு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை மூலம் ரெக்டிஃபிகேஷன் ஆகி நம்மளை திரும்பவும் பிரிஸ்காக நம்மளை ஒரு ஆக்டிவாக கொண்டு வந்து வச்சுருவார். இது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர்னால் நமக்கு குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ரொம்ப காலமாக நமக்கு குடும்பத்தில் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம், அதுக்காக ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்தோம், ஒரு விஷயம் நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிறவங்களாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், ஜென்ம ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் சகோதரிகள் மூலியமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எம்எல்எம் சீட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கணிசமான ரொம்ப இது பண்ண வேண்டாம், கணிசமான தொகை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் தயவுசெய்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் அது எப்பொழுதுமே அதை அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஷேர் மார்க்கெட், எம்எல்எம் சீட்டு இருந்தாலும் உங்களுக்கு கோல்சார ரீதியாக இப்படி இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், அதில் தசா புத்திலாம் இருக்குது. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் தடை பண்ணிகிட்ருக்காரு. 4ஆம் இடம் தாங்க கல்வி. அப்போ இந்த நேரத்தில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும். ஏன்னா அதில் ஒரு தடை வரும், ஒரு சோம்பேறித்தனம் வரும். படிக்கலாம்னு நினைப்போம். காலைல 4 மணிக்கு நீங்கள் அலாரம் வைப்பீங்க, எந்திரிக்கும் போது ஒரு மணி நேரம் தள்ளி போனால் 5 மணிக்கு வைப்பீங்க, அப்புறம் திரும்பி 6 மணிக்கு வைப்பீங்க. இப்படியே நமக்கு போகாமே தவிர ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், ஒரு தடையை ஏற்படுத்தும். அப்போ அதெல்லாம் நம்ம முறியடிக்கணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், செல்ஃபோனில் நிறைய யூடியூப்பு, ஃபேஸ்புக் இதில் நிறைய செலவு நம்ம பண்ணி அதில் பார்த்திங்கனாக்கா அதிகமாக கவனம் செலுத்தி சிதைவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். கல்வியில் முழு கவனம் செலுத்தணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி பெறலாம். உங்களுக்கு குரு உச்சமாகும் போது 4ஆம் இடத்தை பார்ப்பார், கண்டிப்பாக அப்போ இருக்கும். இப்போ தடை ஏற்பட்டாலும் அது குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான்கிறனால பெரிய லெவலில் பாதிக்காது. அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். விவசாயிகளுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அங்கே ஒரு தடை இருக்குது. நீர் கிடைப்பதில் நமக்கு ஒரு தடை இருக்கும். அரசாங்கத்தில் வங்கி மூலயமா நமக்கு சில பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. புதிய நிலங்கள் வாங்கிறத கொஞ்ச காலத்துக்கு தள்ளி போடுங்க. இரவு நேரம், சனினாலே இரவு நேரம் விஷ ஜந்துக்கள் நமக்கு மூலயமா பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெளிவாக எடுத்து சொல்லுது. இரவு நேர வேலைக்கு தயவுசெய்து விவசாயிகள் போகாதீங்க. எதாக இருந்தாலும் பகலில் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு பிரச்சனைக்குரியதுன்னு கண்டிப்பாக அது எடுத்து சொல்லுது. அதேமாதிரி 6ஆம் இடத்தை சனிபகவான் பார்க்குறாரு. வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நமக்கு நல்ல வேலை கிடைக்கல, நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுருக்கோம். அது காரணம் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் வாங்கினா கடன் லேசில் அடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை,
இருக்கும். ஆனால் குரு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவங்க தொந்தரவு கொடுத்தாலும் நமக்கு விருப்பமான ஒரு இடமாற்றத்தை எடுத்துக்கிட்டு போய் நம்ம வேறு இடத்துல செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இருந்தாலும் 6ஆம் இடம்ங்கிற கொஞ்சம் புழிஞ்சு வேலை வாங்கும், லோடு கொடுக்கும், மற்றவங்க வேலையெல்லாம் நம்ம சேர்த்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏற்பாடாகுது. அதனால் அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம இங்கே போகும்போது பார்த்திங்கனாக்கா செவ்வாய் சனி 4ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 4ஆம் இடம் தான் வாகனம். நல்லா கேளுங்க, வண்டி வாகனம் 4ஆம் இடம், அங்கே தான் செவ்வாய் சனி இருக்கார். யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால், செவ்வாய் தசை சனி புத்தி சனி தசை அவதி நடந்தால் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு கண்டிப்பாக செவ்வாய் சனி சேர்க்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருந்திருந்துன்னா நிச்சயமாக ஒரு விபத்தோ கண்டமோ சர்ஜரியோ பிரச்சனைகளோ இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் அணிஞ்சு கண்டிப்பாக போங்க. இரவு நேர பயணத்தை தயவு செய்து தவிருங்க. அந்த 37 நாட்கள் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சீருடை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா, ஏழைகளுக்கு உதவி பண்ணிங்கன்னா, உணவு அன்னதானம் கொடுத்தோன்னாக்கா அப்போ நமக்கு பிரச்சனைகள் குறையும். அதனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அந்த 37 நாட்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கணும். அதிவேகம் வாகனத்தில் போகிறத அவாய்ட் பண்ணணும். குறித்து வச்சிங்க, கண்டிப்பாக நிதானமாக அதை கையாளுங்க. அடுத்தது இங்கே வரும்போது குரு உச்சமடைகிறார். உச்சமடையும் போது இந்த 4ஆம் இடம் கிளியர் ஆகுது. 4ஆம் இடம் யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனம்? கல்வி மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த காலகட்டம். 4ல் சனி இருந்து தடங்களை ஏற்படுத்தியிருந்தார்ல, ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்தாரு, தடங்களை ஏற்படுத்தினார். இப்போ கல்வியில் பிரச்சனை இருந்ததில்ல, அது இப்போ தீந்துடும். இப்போ நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா எழுதின மார்க் நல்லபடியாக வரும். அந்த தடை நீங்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா தாயோட உடல் ஆரோக்கியம் நம்ம குறைவாக இருந்தது, இப்போ ஆரோக்கியத்துக்கு வரும். ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி அட்வான்ஸை கொடுத்து பிரச்சனையாகி அதில் வில்லங்க வந்து இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் தவிச்சிருந்தாங்களே, அவங்களுக்கு இப்போ பிரச்சனை தீர்ந்து ரிஜிஸ்டர் ஆகும். யாரெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு பேஸ்மெண்ட்டோட நிற்கிதுங்க, ரூஃபோடு நிற்கிதுங்க, 4ஆம் இடத்துல சனி இருந்து தடுத்துக்கிட்டு இருந்தார் பாருங்க, இப்போ உச்சம் பெற்றோன்னா அவர் அந்த பார்வை 9ஆம் பார்வை பார்க்கும்போது அந்த தடையில் நீங்கி கடகடன் வீடு எழுப்பி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். இது வரைக்கும் கண்ணாமண்ணான்னு செலவானுச்சு, வருமானம் குறைவாக இருந்தது. ஆனால் உச்சம் பெற்றதுலேருந்து நேராக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது செலவுகள் கட்டுக்கடமாக போணுச்சுல்ல, அதெல்லாம் இப்போ கட்டுக்குள்ளே வரும். சேமிப்புக்கான சாத்தியக்கூறு உண்டு. ஆனால் 8ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அதோட பார்வை பலன் நல்லா இருந்துச்சு. 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. 8ஆம் இடத்துக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும். ஏன்னா ஜென்மராசியை ஏற்கனவே பார்த்தாரு, இப்போ ஜென்மராசியை பார்க்கல. சனி 10ஆம் பார்வையை ஜென்மராசியை பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு. இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பொருளாதாரமோ மற்றபடி உள்ள விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். இங்கே வரும்போது குரு இன்னும் ஒரு ஸ்டெப்பு வந்து சிம்மராசி வராரு, 9ஆம் இடத்துக்கு வரார். இந்த 2 மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். பாக்கியசான குரு வராரு, ஜென்மராசியை பார்த்துறாரு, 3ஆம் இடத்தை பார்த்துறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்துல இருக்கார். இப்போ தொழில் அபிவிருத்தி அடையும். உத்தியோகஸ்தர்கள் அவங்களுக்கு நிலுவையில் இருந்த தொகைகள், நிலுவையில் இருந்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரி தொல்லைகள் நீங்கும். விருப்பமான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நல்ல இடம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிகமாக உள்ளவங்களுக்கெல்லாம் பர்மனண்ட்டான வேலை கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடன்கள் அடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாணவர்கள் நல்ல கல்வி, நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. விவசாயிகளுக்கு நல்ல விதமானதாக இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்த தனுசு ராசி பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு சில பேருக்கு இல்லத்தில் குடும்பத்தில் நல்ல விதமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் விவசாயிகள், கல்விக்காக மாணவர்கள் புதுசாக இடம் வாங்குறது, இது சம்மந்த விஷயத்தில் பாதிப்பு இருந்தது. ஆனால் போக பார்த்தாக்கா அந்த 7ஆம் இடம் குரு 8க்கு போனால் கூட விரயமாகிறது கட்டுப்பட்டானது, வருமானம் கூடுனது, மற்ற நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. அது மொத்தம் ஓரளவு பார்க்கும்போது இவங்களுக்கு தனுசு ராசிக்கு ஓரளவு நல்லா சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இன்னும் இந்த எளிமையான பரிகாரம்லாம் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் பின்பற்றினாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்குண்டான பரிகாரங்கள்: செய்யக்கூடாதவை: கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும்.
தொழில் ரீதியாக கடன் வாங்கவே கூடாது. செய்ய வேண்டியதை உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக எச்சரிக்கை தன்மையுடன் இருக்க வேண்டும். இரவு நேர வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும். இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். திருக்கோயில் பரிகாரம்: மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு என்ற திருப்பதியத்தை தினமும் பாராயணம் செய்யும். வியாழந்தோறும் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பூஜித்து வரும் அளவற்ற நன்மைகளை அளிக்கும். அசைவ உணவை தவிர்க்கவும்.